வேதனைப்படுற என் மகன் என்று சொல்லி கூப்பிட்டான். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவர் உண்மையைத்தான் சொல்றார். I came for the lost sheep of Israel. அவன் அடுத்த வருஷம் அவள் வந்து விடலாமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து சொன்னார். என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதுல ரெண்டு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பிள்ளைகளாய் பார்த்தார். சிலுவைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஆனவர்கள் புறம்பானவர்கள் வாக்குத்தத்தத்தின் என்று அவர் அந்த சிலுவை மரத்திற்கு ஏறினாரோ, அவர் சொந்தங்கள் அவரை புறக்கணித்து அவரை ஆணி அடித்தார்களோ, அன்று அவருடைய சரீரம் என்னும் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்துவிட்டார். ஆமென். பகையாயிருந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து, இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இனி புறஜாதி என்றும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். சொல்லுங்க, மகனால தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ, உங்க மகளாக தெரிந்து கொண்டி ஆசாரியர்களும் நாங்களே